FreshKite கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் என்டர் ஆகிறதுக்கு இதான் கிளாஸ் ரூம் கோடு. இது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். இந்த கிளாஸ் ரூம் கோடை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இங்க போய் இந்த பிளஸ் சிம்பல் கிளிக் பண்ணி ஜாயின் கிளாஸ். இங்க அந்த கிளாஸ் ரூம் கோடை கொடுத்துட்டு ஜாயின் கொடுத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் பாப்பீங்க நீங்க, ரைட்? ஸோ இதுல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா இந்த இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் இந்த இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இங்கிலீஷ் கிராமர் அதெல்லாம் கற்றுப்பீங்க. அப்புறம் அதில் எப்படி டென்சஸ் பேசிக் பிடிஎஃப் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல. சும்மா வீக்லி ஒரு ஒன் சாப்டரில் 5 ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதில் பேசிக் மேத் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லிஸ்ட்டை பாருங்க. அப்புறம் இந்த லிஸ்ட்ல சில சாப்டர்ஸோட ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை பாருங்க. இந்த இந்தியா பிக்ஸ்ல போய் நீங்க கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சில கம்பெனில ரிட்டர்ன்ல வந்து ஆப்டிடியூட் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ ஆப்டிடியூட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. ஸோ ஒன்ஸ் இங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ்ல நீங்க எல்லாமே அசைன்மெண்ட் பேஸ்ட் தான் கத்துக்க போறீங்க. அசைன்மெண்ட்ஸ் பண்ணி தான் கத்துக்க போறீங்க. ஸோ என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் எக்ஸல் ஷீட்ல இருக்கு. ஸோ இதுல போனீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தட். அதுக்கப்புறம் இங்க நீங்க என்ன பண்ணணும்னா மெயினா இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வீக்லி ரிப்போர்ட் அனுப்பணும். ஸோ அசைன்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, வெப் அசைன்மெண்ட்ஸும் இருக்கு. ஸோ இதுல பேசிக் ப்ராப்ளம்ஸ் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த பேசிக் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் இன்டர்மீடியட் ப்ராப்ளம்ஸ் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதை சால்வ் பண்ணா ஜோகோ ஈஸியா கிராக் பண்ணலாம். இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆடும் பண்ணுவோம். அப்புறம் இந்த வெப் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல நிறைய ஆட் பண்ணல, நிறைய ஆட் பண்ணுவோம். இந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் தான் நீங்க பண்ணணும். ஸோ இந்த அசைன்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியணும்ல. ஸோ அதுக்கு வெப் சம்பந்தமான அசைன்மெண்ட்ஸ் பண்றதுக்கு இந்த வெப் டெவலப்மெண்ட். இந்த வெப் டெவலப்மெண்ட்ல இதுல என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கு எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த HTML CSS JavaScript இதுதான் வந்து மெயினா வெப் டெவலப்மெண்ட்ல தெரிஞ்சுக்கணும். இதுல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணா போதும். இந்த design.pdf இருக்கு. ஸோ HTML CSS கத்துக்கிட்ட அப்புறம் நீங்க வந்து இந்த design.pdf இதை வந்து நீங்க அப்படியே HTML CSS ல பண்ணணும். நீங்க கத்துக்கிறது எல்லாமே நாங்க என்ன கொடுத்துருக்கோம்னா 2 உங்களுக்கு வீடியோஸ் வந்து நாங்க போட்ட வீடியோஸ் தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. இந்த வீடியோஸ் பார்த்தும் கத்துக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது வீடியோஸ் பார்த்து கத்துக்கிறத விட இந்த நோட்ஸை படிச்சு கத்துக்கணும். இந்த நோட்ஸை படிச்சு கத்துக்கிறது மூலியமா தான் நீங்க வந்து தெளிவா கத்துப்பீங்க. ஸோ இந்த நோட்ஸ்ல பேசிக் கம்ப்யூட்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள என்னென்ன இருக்கு, அதெல்லாம் என்னது அப்படின்ற பேசிக் திங்ஸ் தான் இந்த நோட்ஸ்ல இருக்கு. ஓகே, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள என்னென்ன இருக்கு அதெல்லாமே இதுல இருக்கு. அப்புறம் HTML CSS இன்னும் ஆட் பண்ணல, அதையும் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணா நீங்க இதை பார்த்தே கத்துக்கலாம், இல்லை இப்போதைக்கு வீடியோ பார்த்து கத்துக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் போறீங்க அப்படின்னா இந்த அசைன்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த நோட்ஸை பார்த்து கத்துக்கும் போதே அதுல நடுவில் அசைன்மெண்ட்ஸ் வரும். அதுல என்ன அசைன்மெண்ட்ஸ், அதை நான் எங்க பார்க்கணும், எது மாதிரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதுலயே இருக்கும். நீங்க அதை வந்து பார்த்துக்கலாம். இந்த அசைன்மெண்ட்ஸோட சொல்யூஷன் வீடியோஸும் இங்க கொடுப்போம். நீங்க சொல்யூஷன் வீடியோ பார்க்காம இந்த அசைன்மெண்ட்டை சால்வ் பண்றது நல்லது. மற்றபடி இதை படிச்சு கத்துக்குங்க. புரியல அப்படின்னா தென் கோ வித் வீடியோஸ். இந்த நோட்ஸ்ல என்ன இருக்குதோ அதை தான் இந்த வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த வீடியோஸ் ஸோ நீங்க கத்துக்க வேண்டியதெல்லாம் இந்த வீடியோஸை பார்த்து நீங்க கத்துக்கணும். வீடியோஸை பார்த்து கத்துக்கும் போது அப்படியே வீடியோஸ் பார்த்துக்கிட்டே போயிடாதீங்க. கொஞ்ச நேரம் பாருங்க, அப்புறம் இந்த வீடியோ பத்தி யோசிங்க. நோட்ஸ் நீங்க எடுக்க வேண்டியது இல்லை, ஏன்னா அந்த நோட்ஸ் எல்லாமே நாங்க ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த நோட்ஸையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் பாருங்க, யோசிங்க, யோசிச்சு கத்துக்குங்க, ரைட்? ஸோ இது கத்துக்கும் போது நீங்க வீக்லி ரிப்போர்ட் எப்படி அனுப்பணும் அப்படின்னா இந்த மிஷின் கோடிங் ரவுண்டுக்கு போங்க. இதுல வந்து கோ டு வியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போன உடனே
நீங்க இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்ல தான் நீங்க கரெக்டா வீக்லி ஸ்டேட்டஸ் அப்டேட் கரெக்டா பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் நீங்க பண்ணுவீங்களோ அந்த ஸ்டேட்டஸை வந்து நீங்க ட்ராக் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிடியூட்ல நீங்க ஒரு டாபிக்கும் பர்சன்டேஜ் டாபிக் எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கீங்க, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வந்து நீங்க இந்த ஆப்டிடியூட் ஷீட் இருக்கு, இந்த ஷீட்ல ட்ராக் பண்ணலாம். அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத இந்த ப்ராப்ளம் சால்விங் ஷீட்ல இருக்குது, இந்த ப்ராப்ளம் சால்விங் ஷீட்ல ட்ராக் பண்ணலாம். அதாவது கம்ப்ளீட்டா பேசிக் ப்ராப்ளம் எத்தனை பாஸ் ஆகிருக்கீங்க, ஃபெயில் ஆகிருக்கீங்க. அதாவது இது வந்து த்ரூ அவுட் இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே. அப்புறம் இன்டர்மீடியட் ப்ராப்ளம் எத்தனை பாஸ் ஆகிருக்கீங்க, எத்தனை ஃபெயில் ஆகிருக்கீங்க. அதே மாதிரி டிஎஸ்ஏ ப்ராப்ளம் பாஸ் ஆனது எவ்வளவு, ஃபெயில் ஆனது எவ்வளவு. ரைட். ஸோ இதை வந்து இது கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ். அப்புறம் வீக்லி நீங்க ஸ்டேட்டஸ் இதுல போடணும். அதாவது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்களோ அந்த ப்ராப்ளம் உடைய லிங்க், இல்லைன்னா நீங்க லீப் இயர்னு கூட போடலாம், ப்ராப்ளம் உடைய பேர் கூட போடலாம். பெட்டர் பேர் போட்டா கூட ஓகே தான், நீங்க லிங்க் கூட போட தேவையில்ல. இப்போ லீப் இயர் அப்படின்னு இதுல ஓகே, இதுல வந்து வியூ ஒன்லி இருக்கு, நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்டஸ், அப்புறம் வந்து வெப் ஸ்டேட்டஸ், வெப் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய ஸ்டேட்டஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல HTML-க்கு நாங்க சில அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். இதெல்லாம் நாங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ். அந்த அசைன்மெண்ட்ஸோட சொல்யூஷன் வீடியோவும் இதுல இருக்கு, இங்க கொடுக்குற வீடியோல இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபார்ம் வேலிடேஷன், அப்புறம் டூ டூ பண்றது, அப்புறம் ரியாக்ட்ல டூ டூ பண்றது, கோர்ஸ் செல்லிங் ஆப் பண்ணணும், அதோடைய சொல்யூஷன் வீடியோஸ்லாம் இருக்கு. சிலது வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம், நிறைய வீடியோஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க முதல்ல இந்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கோட் பண்ணணும். கோட் பண்ணிட்டு எப்படி இதுல வீடியோ இருக்கோ அதே மாதிரி நீங்க வீடியோ கிரியேட் பண்ணணும். அந்த வீடியோல நீங்க லைவா அந்த அசைன்மெண்ட்டை லைவா கோட் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி அந்த யூடியூப் லிங்கை இங்கே ஷேர் பண்ணணும். அதே மாதிரி உங்க கோடை வந்து கிட்டப்ல அப்லோட் பண்ணி கிட்டப் லிங்கையும் ஷேர் பண்ணணும். ஒரு அசைன்மெண்ட்டுக்கும் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணணும். நீங்க லிங்க்டின்ல கிரியேட் பண்ணி அந்த லிங்க்டின் போஸ்டையும் இங்க நீங்க ஷேர் பண்ணணும். ரைட். ஸோ இந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து இல்லாம நீங்க நிறைய அசைன்மெண்ட்ஸ் பண்ணலாம். இப்ப மிஷன் கோடிங் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மிஷன் கோடிங் பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த மிஷன் கோடிங் பிளேலிஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, அப்புறம் வந்து ஒரு கவுண்டவுன் டைமர் எப்படி பண்றது, அப்புறம் இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இது. அதே மாதிரி ரியாக்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது ஒன்ஸ் நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட்லாம் கத்துக்கிறதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணா போய் பண்ணி பார்க்கலாம். இது நீங்களா எடுத்து பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய சோர்ஸ் கோடும் GitHub உடைய சோர்ஸ் கோடும் இங்க கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, சோர்ஸ் கோடும் GitHub உடைய லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்க சோர்ஸ் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம், இந்த வீடியோவும் பார்த்துடலாம். ஆனா இந்த மாதிரி நீங்க வீடியோ பண்ணும்போது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் கம்ப்ளீட்டா கோட் அடிக்கணும். இந்த வீடியோ பார்க்கறது ஸ்டார்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில நல்ல கம்பெனில நிறைய இன்டர்வியூ கிராக் பண்ணி போய் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இவங்க எப்படி கோட் அடிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா. ஸோ ஒன்ஸ் இந்த பேசிக் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வீக்லி ஒரு 2 அசைன்மெண்ட் இந்த மாதிரி கோடிங் வந்து வீக்லி ஒரு 2 வந்து இதுதான் மிஷன் கோடிங் ரவுண்டுன்னுவாங்க. அதாவது நீங்க ஒரு எம்ப்ளாயி டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும், அதுக்கு பேஜ் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு நீங்க ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள கோட் பண்ணி காமிக்கணும். இது ரொம்ப ஈஸி தான், பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அதோடைய லிங்க்குமே நான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ஜாவாஸ்கிரிப்ட்னா நீங்க என்ன பண்ணலாம், இங்க ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஒன் ரோ பிலோ அப்படின்னு போட்டு உங்களுடைய இதை இங்க போட்டுடலாம். போட்டு இங்க போடலாம். ஆனா இந்த இது வந்து உங்களுக்கு வியூ ஒன்லி தான், இதை நீங்க மாத்த முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டை போனீங்கல்ல, இது ஒரு காப்பி எடுத்துக்கணும். ஓகே, காப்பி ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்டேட். உங்க பேர் வேணா போட்டுங்க, எஸ்கே பாலா அப்படின்னு என் டிரைவ்ல ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ரைட், இப்போ காப்பி எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இது எனக்கு ஒரு காப்பி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றேன், கிளாஸ் ரூம்ல இருந்து அதை ஓபன் பண்ணி எனக்கு ஒரு காப்பி எடுத்துக்கிட்டேன். எனக்கு காப்பி எடுத்தா நான் மாடிஃபை பண்ண முடியும் அதை. ஸோ ஒன்ஸ் காப்பி எடுத்த உடனே நான் என்ன பண்ணணும்னா என்னோட இது இருக்கு பாத்தீங்களா, என்னோட அசைன்மெண்ட் இருக்குல்ல, அதுல போயிட்டு அதை அட்டாச் பண்ணணும். ஸோ ஆட் ஆர் கிரியேட் போட்டு கூகுள் டிரைவ் அதை கிளிக் பண்ணி நீங்க ஒரு காப்பி எடுத்தீங்கல்ல, அதை இந்த அசைன்மெண்ட்ல அட்டாச் பண்ணிக்கணும். அப்பதான் அதை வந்து உங்க மென்டர் பார்க்கும்போது அவங்களால பார்க்க முடியும். ஸோ ரீசெண்டா பார்க்கும்போது வருதா காப்பி ஸ்டேட்டஸ் அப்டேட்னு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து இங்க அட்டாச் ஆயிடும்.
இப்போ இது அட்டாச் ஆயிடுச்சு, ரைட்? இப்போ நான் வந்து உங்க ஸ்டேட்டஸை இந்த அசைன்மெண்ட்ல போனா உங்க ஸ்டேட்டஸை நான் பார்க்க முடியும். ஓகே, இனிமேல் நீங்க இதைத்தான் மாடிஃபை பண்ணணும். இதை என்ன பண்ணுங்கன்னா புக் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி புக் மார்க் பண்ணிக்கோங்க. புக் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணா போய் அதை பார்த்துக்கலாம். இந்த இதுல போயிட்டு சப்போஸ் நான் இதை புக் மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா சாஃப்ட்வேர்ல போய் புக் மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் நான் இப்போ இது ஓபன் பண்ணணும்னா சாஃப்ட்வேர்ல போய் கடைசி இதை கிளிக் பண்ணா ஓபன் ஆயிடும். ஸோ நீங்க ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்துருச்சா? நீங்க என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் எப்பெல்லாம் பண்றீங்களோ புக் மார்க்கும் பண்ணிட்டீங்க. எப்போதுமே வேலை பண்ணும்போது அந்த ஸ்டேட்டஸை ஓபன் பண்ணி வச்சிருங்க. ஓபன் பண்ணி வச்சுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களா? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு அந்த வீக்லி இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பாஸ் ஆர் ஃபெயில் அதை போட்டுருங்க. அப்புறம் இங்க ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஒன் ரோ பிலோ, ஒரு ரோ வந்துருச்சா? அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண இங்க போட்டுருங்க. இப்போ வீக்லி ஸ்டேட்டஸ் அப்டேட்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து எவ்ரி சாட்டர்டே எண்ட் ஆஃப் த டே, சாட்டர்டே எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார நீங்க வீக்லி ஸ்டேட்டஸ் அனுப்பணும். அனுப்பும் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணிட்டீங்க. கரெக்டா அப்டேட் பண்ணும்போதே பாஸ்டு ஃபெயில் இந்த கவுண்டையும் அப்டேட் பண்ணிட்டு, சப்போஸ் இங்க வந்து ஃபெயில் ஆனது ஏதாவது பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபெயில் கவுண்ட் கம்மி பண்ணிட்டு பாஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டு, சோ தட் எத்தனை சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரும். சோ இதை அப்டேட் பண்ணும்போதே இதுவும் அப்டேட் பண்ணுங்க. இன்டர்மீடியட்ல ஏதாவது சால்வ் பண்ணீங்கன்னா இதை அப்டேட் பண்ணுங்க. ஓகே, சோ இது பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய வீக்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அனுப்பணும். அனுப்புறதுக்கு என்ன பண்றீங்க? சோ சிம்பிள், ஜிமெயில் போயிடுங்க. ஸோ ஸ்டேட்டஸ் அப்டேட் முன்னாடி நியூ மெயில் கம்போஸ் பண்ணிக்கங்க. கம்போஸ் பண்ணிக்கிட்டு சப்ஜெக்ட்லாம் ப்ராப்பரா இருக்கணும். ஸ்டேட்டஸ் அப்டேட், ஓகே. அப்புறம் ஹாய் பாலா, ஓகே. இப்போ தப்பா இங்கிலீஷ் அடிக்கணும்னு வச்சுங்களேன், மை ஸ்டேட்டஸ் ஃபைண்ட் ரிப்போர்ட். தப்பு சொல்லுதா? தப்பு சொல்ல மாட்டுது. இங்க பாருங்க, இதுல வந்து இம்ப்ரூவ் அப்படின்னு ஏதாவது கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது பண்ணுமா? மை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆன் மை ஸ்டேட்டஸ் ஏதோ மாத்துது. ஸோ இந்த மாதிரி நீங்க அடிக்கும் போது நீங்க அடிக்கிறது கரெக்டா என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பண்ணி, ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் மை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டு, அவ்வளவுதான். ரிப்போர்ட்டும் போட்டு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் உங்க இதுக்கு போங்க, இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த லைன்ல இருந்து இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே ஒரு காப்பி போடுங்க. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பாக்ஸ் ஆயிடும், எல்லாம் பாக்ஸ் ஆயிடும். இப்போ காப்பி பண்ணிக்கங்க. காப்பி ஆயிடுச்சா? அதை வந்து ஒரு பேஸ்ட் பண்ணுங்க. இது பேஸ்ட் ஆயிடுச்சா? இது ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்டஸ். கிளீனா தெரியுதா? இந்த எக்ஸ்ட்ரா லைன்லாம் எடுத்துருங்க எனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி. அடுத்து என்ன தெரியணும், உங்களுடைய வெப் ஸ்டேட்டஸ் தெரியணும். வெப் ஸ்டேட்டஸ் ஏற்கனவே இருக்கு இங்க, அழகா நீங்க இதை மட்டும் பண்ணா போதும். இந்த ரெஃபரன்ஸ்லாம் அனுப்ப தேவை, ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்காக போட்டது. இதை மட்டும் இந்த வெப் ஸ்டேட்டஸ்லாம் நீங்க டெய்லி ஒரு, இங்க இங்கிலீஷ் வந்து சரியா உங்களால பேச முடியாது அப்படின்னா டெய்லி வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரியோ இல்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும். ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்க கேட்டு பார்க்கணும். இதெல்லாம் நீங்க டெய்லி பண்ணணும். டெய்லி பண்ணாதான் இங்கிலீஷ் ஃபாஸ்டா டெவலப் ஆகும். இல்லைன்னா ஸ்லோவா டெவலப் ஆகும், இல்லைன்னா டெவலப்பே ஆகாது. ஸோ டெவலப் ஆவறதும் உங்க கையில தான் இருக்கு. எப்போதுமே ஒரு கோர்ஸ் சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஜஸ்ட் எல்லாத்தையும் கோர்ஸ்லயே இருந்தாலே கத்துப்போம்னு நினைக்காதீங்க. நீங்க எஃபர்ட் போட்டாதான் முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். அவ்வளவுதான். இதுதான் உங்களுடைய ரிப்போர்ட். GitHub லிங்க்லாம் இருந்தா அதை போட்டுருங்க. GitHub லிங்க் இருந்தாலே நீங்க முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா நீங்க முடிக்கலன்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணி அவ்வளவுதான். நீங்க அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி வந்து comskiuniv@gmail.com. அதை கிளிக் பண்ணி சென்ட், முடிஞ்சு. டெய்லி சாட்டர்டே ஈவினிங் பண்ண வேண்டியது இவ்வளவுதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃப்ரெஷ் கேட் கோர்ஸ்.